இந்த 4 குறிப்பை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. கடவுள் ஒரு மனுஷனுக்கு முன்பதாக தோன்றி, உனக்கு என்னப்பா வேணும், என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மனுஷன் கடவுளை பார்த்து கேட்டாராம், ஒரு நல்ல நகரத்தில் 3வது மாடியில் 4வது தலைமுறை பேர பிள்ளையை நான் கொஞ்ச வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். உடனே கடவுள் சொன்னாராம், சரி நீ வேண்டியபடியே உன் விண்ணப்பத்தின்படியே நான் செய்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ஒரு சிறிய வார்த்தையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மனுஷன் கடவுளிடத்தில் கேட்டிருக்கிறார். என்ன கேட்டார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நகரத்தில் ஒரு லேண்டு, அந்த லேண்டில் 3 மாடி கட்டிடம், நல்ல குடும்பத்தோடு கூட ஒரு வாழ்க்கை, தீர்க்க ஆயுளோடு கூட 4ஆம் தலைமுறை பேரப்பிள்ளையை கொஞ்ச வேண்டும். பாருங்கள், அந்த சின்ன ஒரு விண்ணப்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கடவுளிடத்தில் கேட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கடவுளிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபமானது சுருக்கமாகவும் இரத்தன சுருக்கமாகவும் இருந்து கேட்கும்பொழுது உண்மையாகவே அந்த ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் உண்டு. வேதத்தில் 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 ஒரு பக்தனை பார்க்கிறோம். அவர் பேர் யாபேஸ். அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கும்பொழுது மிக சுருக்கமாக கேட்டு ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். என்ன அப்படி ஜெபிச்சார்னு பார்ப்போமானால், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், நம்பர் 1. 2வது, என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொன்னார். 3வது, உமது கரம் என்னோடு கூட இருக்கணும்னு சொன்னார். 4வது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, யாபேஸ் கேட்டதை ஆண்டவர் நிறைவேற்றினார். இதை விட ஒரு மனுஷனுக்கு இந்த 4 குறிப்பை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, சுருக்கமான வார்த்தைகளினாலே தேவனிடத்தில் பேசி பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.